எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்குமான இறைவன் ஒருவனே என்பதை உணராத வரையில் நமக்கு இறைவனும் இல்லை, கடவுளும் இல்லை. படைப்பின் ஆக்கமும் நோக்கமும் துவக்கமும் முடிவும் உணராத வரை நமக்கு பிரார்த்தனையும் இல்லை, வழிபாடும் இல்லை. படைப்பின் நோக்கம் உங்களில் அழகிய செயலாளர் யார் என்று சோதிப்பதற்காக. இறைவன் படைப்பின் நோக்கமே உங்களில் அழகிய செயலாளர் யார் என்று சோதிப்பதற்காக. அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மரணத்தை வீழ்ச்சிட்டு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்கான். ஆல்ரெடி மரணம் விதிக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் தெரிஞ்சதான். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையுமே அதான் சொல்கிறோம். மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டாச்சு, காலம் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த கொடுக்கப்பட்ட காலங்களில் உங்களில் அழகிய செயலாளர் யார் என்று சோதிப்பதற்காக தான் இறைவன் படைச்சிருக்காங்க. கொடுக்கப்பட்ட காலங்களில் உங்களில் அழகிய செயலாளர் யார்? இந்த அழகிய செயலில் என்ன? அழகிய செயல்றது புண்ணியம், நன்மை கொண்டு தான் புண்ணியம் சம்பாதிக்க முடியும். அப்போ உங்களில் அழகிய செயலாளர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். செயலில் அழகானது யார் சோதிப்பதற்காக பூமியை அலங்காரமாக்கி வச்சுருக்கான். பூமி அலங்காரமாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு நாள் அது அழிஞ்சிடும். வானம் பூமி எல்லாம் அழிஞ்சிடும், மனிதனும் இறந்துருவான். அப்போ இந்த இறப்புக்கும் இந்த அழிவுக்கும் எதுக்கடையில் நம்மளையே படைச்சிருக்கா இறைவன் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல. அதுதான் ஆக்கமும் நோக்கமும் புரிஞ்சிக்காத வரைக்கும் நமக்கு இறைவனும் கிடையாது, கடவுளும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது, வழிபாடும் கிடையாது. சிந்திக்கணும். மனிதன் சிந்தனைக்குரியவன், இந்த வேதம் சிந்தனைக்குரியது. அப்போ இறைவன் மனிதனை படைத்தான். ஆண் பெண் 2 பேரை படைச்சிருக்கான். அந்த ஆண் பெண்ணை கொண்டு சந்ததியை உருவாக்கியிருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் அவர் குடும்பம் தான் உலகம். உங்களுடைய களம் எது அப்படின்னா உங்களுடைய குடும்பம், நம்முடைய குடும்பம். இதில் உங்களில் அழகிய செயலோட யார்? அழகிய செயல் என்னென்ன? இப்போ நல்ல செயல், நல்ல பேச்சு, நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் இல்லாமல் நல்ல பேச்சு கிடையாது, நல்ல எண்ணம் இல்லாமல் நல்ல செயல் கிடையாது. அப்போ அழகிய செயல்னால் என்ன? ஆத்மாத்மாக இறைவனை உணர்ந்து, உள்ளச்சம் கொண்டு, மறுமைக்கு பயந்து, நாளைய வாழ்க்கை மீது நம்பிக்கொண்டு நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயலும் நம்முடைய பேச்சும் இருக்கணும். பெரும்பாலும் இன்றைக்கி குழப்பங்கள், இது அழகிய செயல் வராது. குழப்பங்கள் நீங்கி கலகம் நீங்கணும். அப்படியே குழப்பம் கலகத்தில் போய் முடியும். பெரும்பாலும் மனக்குழப்பங்கள் இருக்குது, கேட்டதில் குழப்பம் இருக்குது, பார்த்ததில் குழப்பம் இருக்குது. இந்த குழப்பம் தான் நம்முடைய வாழ்க்கையாக. நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் தெளிவு கிடையாது, எதெல்லாம் கேட்குறோமோ அதுலேயும் தெளிவு கிடையாது, நாம் எதெல்லாம் பேசுகிறோமோ அதுலேயும் தெளிவு கிடையாது, செய்கிற காரியங்களையும் நன்மை இருக்காது. அப்போ தெளிவில்லாத ஒரு காரியம், தெளிவில்லாத ஒரு பேச்சு, தெளிவில்லாத ஒரு செயல், அது அழகிய செயல் ஆகாது. அது கலகத்தில் போய் முடியும். குழப்பமும் கலகமும் இறைவன் வெறுக்கிறான் இல்லையா? அப்போ நமக்கு யாரை பிடிக்கலையோ, நமக்கு எது பிடிக்கலையோ அதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு எது பிடிக்கலையோ அதில் கவனமாக இருக்கணும், அதுலேருந்து விலகி இருக்கணும். யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு கவனமாக இருக்கணும், விலகி இருக்கணும். பிடிக்காத ஒரு காரியத்தை செய்கிறதோ, பிடிக்காத நபரை பற்றி பேசுகிறதோ, இதுதான் புறம் பேசுகிறது, பொய் சொல்வது. அதாவது எதை பற்றி தெரியலையோ அது பேசுறது பொய் இல்லையா? அந்த பொய் எதில் போய் முடியும்? புறம் பேசுறதில் முடியும். அப்போ புறம் பேசுறதில் போய் முடியும், குழப்பத்துலேயும் கலகத்துலேயும் முடியும். அப்போ அது ஒரு பாவம். நம்மளுடைய வாழ்க்கையில் இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாவத்துக்கு காரணம் எதுன்னு சொன்னால் குழப்பமும் கலக்கமும். பெரும்பாலும் நம்ம குடும்பத்தில் அதான் செஞ்சுட்ருக்கோம். உறவுக்குள்ள, நட்பு கிடையில், சமுதாயத்தில் இல்லையா? நீ கடவுள் பேரால் பெரும் குழப்பம் தானே. கடவுளை பற்றி அறியலை, உணரலை, ஆனால் கடவுள் பேரால் பெரும் குழப்பம். யார் கடவுள், எது கடவுள், எத்தனை கடவுள் இல்லையா? அப்புறம் எப்படி வழிபடுறது, தொழுகிறதா, ஜபிக்கிறதா, வணங்குறதா, எந்த வழிபாடு செய்து போகிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம். அப்போ நம்ம முதல்ல இறைவனை உணராத வரைக்கும் வழிபாடு கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம தெளிவடையாத வரைக்கும் எதை பற்றியும் தொடரக்கூடாது. இந்த குழப்பமும் கலகமும் எங்கே போய் முடியுது அப்படின்னா சமுதாயத்தை பெறும் குழப்பத்தை உண்டாக்கும். குழப்பம் கொலையை விட கொடூரமானது சொல்லுவாங்க. இறைவன் வேதத்தை என்ன சொல்கிறான்னா, குழப்பம் கொலையை விட கொடூரமானது. பெரும்பாலும் நம்ம குழப்பங்கள்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம், குழப்பவாதிகளோடையே சேர்ந்துட்டுருக்கோம். அதுலேருந்து விலகணும். சிந்தனையோட நிதானம், கவனம், தியானம், அப்போ தான் தெளிவடை முடியும், ஞானம் அடையும்
இல்லையா? அத்தியாயம் 104 ஒன்று. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வேதத்தை பார்த்து பார்த்து சரி பார்த்து வாழ வேண்டியதாக இருக்குது. நமக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மா நன்மை தீமை பிரித்தறிக்கூடியதாக இருக்குது, உண்மையும் பொய்யும் பிரித்தறிக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஆன்மா கவனிக்கிறதில்ல. ஆன்மானா என்ன? மனசாட்சி. இப்போ மனசாட்சிப்படி வாழ்கிறோமானா இல்லை, மனசாட்சியே விட்டுட்டோம், மறந்துட்டோம் அல்லது மறுத்துட்டோம். ஒன்று மறந்துட்டு வாழ்கிறோம் அல்லது மறுத்து வாழ்றோம். இந்த மனசாட்சி என்ன அப்படின்னு சொன்னால், நியாய உணர்வோட அழகிய செயல் செய்வது யார் என்று சொல்வதற்காக தான் அந்த ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆன்மாங்கிறது வேதத்தின் சாட்சியாக இருக்குது. அப்போ இந்த வேதம் நமக்கு நினைவூட்டுதலாக இருக்குது. அத்தியாயம் 104 1. குறை சொல்லி புறம் பேச தெரியும் ஒவ்வொருவரும் கேடுதான். குறை சொல்லி புறம் பேச தெரியும் ஒவ்வொருவரும் கேடுதான். இதில் நாம் எங்கே இருக்கோம்? குறை சொல்லினா என்ன? இன்னைக்கு நிறைவான மனிதர் யாரும் கிடையாது, குறையில்லாத மனிதர் யாரும் கிடையாது, இல்லையா? எல்லாத்தையும் குறை இருக்குது, எல்லாரும் குற்றம் செய்வதாக இருக்கிறோம். ஆனால் அதை பெருசுப்படுத்தி பிறருடைய குறையை கண்டு அது புறம் பேசுறது. நாம் தூய்மையாளர் கிடையாது, நம்மள்ட்ட உண்மை கிடையாது, நம்மள்ட்ட நன்மை கிடையாது, நம்மள்ட்ட நியாயம் கிடையாது. ஆனால் பிறர் நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? அவங்க உண்மையாக இல்லை, அவங்க நியாயமாக இல்லை, அவங்க இதை செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்க, நம்ம கேட்டதையும் பார்த்ததெல்லாம் கொண்டு போய் செய்வோம், மற்றவங்கள்ட்ட போய் புறம் பேசிட்டு. இந்த புறம் பேசுகிறோன்னு சொல்கிறான். குறை சொல்லி பிறருடைய குறையை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படிங்கிறான். இது பாவத்தை நம்ம விலகணும். இது நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம இதில் விலகணும். இதுதான் இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்குற வேதத்தை. அப்போ குறை சொல்வது எவ்வளோ பாவம், குற்றம் காண்பது எவ்வளோ பாவம், இல்லையா? அது புறம் பேசுறது எவ்வளோ பாவம். புறம் பேசுனா என்ன? நமக்கு தெரியாத தெளிவில்லாத ஒரு விஷயத்த, நம்ம கேள்விப்பட்ட விஷயத்தெல்லாம் கூட மற்றவங்க சொல்லக்கூடாது, இல்லையா? அத்தியாயம் 26 221 222 223. அத்தியாயம் 26 221. எவர்கள் மீது சைத்தான் இறங்குகிறான் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இறைவன் கேட்குறான். இறைவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? போய் சொல்லுங்கள், யார் மீது சைத்தான் இறங்குறான் தெரியுமா? யார் மீது இறங்குறான் உங்களுக்கு தெரியுமா? நிகழ்ச்சி யோசிப்பா, செஞ்சுருக்கோமா? சைத்தான் யார்கிட்ட நெருங்குறான், யார்கிட்ட இறங்குறான்னு சொன்னால், பெரும் பொய்யரான ஒவ்வொரு பாவின் மீதும் இறங்குகிறார். பெரும் பொய்யரான ஒவ்வொரு பாவின் மீது, பொய்யர்கள் பாவிகள் சொல்லும். என்ன பொய்? ஒரு குழப்பமான விஷயத்தை பேசுறது, குழப்பமான விஷயத்தை கேட்கறது, அதை மற்றவங்க போய் சொல்றது. அவர்கள் கேள்விப்பட்டதெல்லாம் போடுகிறார்கள், இன்னும் அவர்கள் பெரும்பாலோர் பொய்யர்களே. நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் மற்றவங்க போய் சொல்லக்கூடாது, எதெல்லாம் பார்க்குறோமோ மற்றவங்க போய் சொல்லக்கூடாது, இல்லையா? ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் சொல்லுவாங்க இல்லையா? தீர விசாரிப்பதே பொய். அப்போ நாம் பெரும் குழப்பத்தை நம்ம இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் குழப்பத்தை உண்டாக்கிறோம். புறம் பேசுறது கொண்டும் பொய் தான் புறத்தில் போய் முடியும். இப்படி பொய் பேசுறது, பொருளை பேசுறது, இது எவ்வளோ பெரிய பாவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தை விளையலாம், கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டால் நிறைய புறம் பேசுறதா இருக்குது, பொருளை பேசுறதா இருக்குது. ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, இல்லையா, டிவி திறந்தாலும் சரி, எதை திறந்தாலும் சரி, பிறரை பற்றியான புறம் பேசுறதே நிறையா இருக்கும், இல்லையா? நம்ம பார்க்குறோம். நாமளும் அதே விஷயம் அதிகமாக கேட்போம், அதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணம் எடுத்துங்களேன், இப்போ சோசியல் மீடியா என்ன போயிட்டுருக்கு? ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் மணிக்கிற ஒரு பிரச்சனை, அது அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் என்னென்னா, மக்கள் எதை பார்த்துட்டே இருக்காங்க? சோசியல் மீடியா எதை பார்த்துட்டே இருக்குது? யார் வீட்டில் என்ன நடக்குது, யார் யார் என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே நம்ம நினச்சினோம் எடுத்து வெளியே போடணும். வெளியே போடும்போது நமக்கு அதில் ஒரு பணம் வரும். பணத்துக்காக எவ்வளோ புறம் பேசுகிறாங்க. யார் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, யார் வீட்டில் குற்றமுறை இல்லாமல் இருக்குது, யார்கிட்ட குற்றம் இல்லாமல் இருக்குது, யாருடைய மனம் தூய்மையாக இருக்குது, கணவன் மனைவி இருக்குது, எல்லா வீட்லையும் பிரச்சனை இருக்குது தான் செய்யும். அவங்க வீட்டில் பிரச்சனை அவங்க பார்க்குறது இல்லை. அப்போ இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் 2-3 நாளாக போயிட்டுருக்கு, என்ன அர்த்தம்? ஏஆர் ரஹ்மான் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. அப்போ அவருக்கு இந்த தொடர்புக்கு அவர் அந்த தொடர்பு இருக்குது. பாதி பேர் நல்லவர் சொல்கிறாங்க, பாதி பேர் கெட்டவன் சொல்கிறாங்க. சில பேர் அவங்க மனைவியை பற்றி சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. நமக்கு என்ன அருகது இருக்குது? முதல்ல நம்மளை பார்க்கணும்ல. யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவனே சொல்லுவோம், நம்ம தூய்மையாளர்களா, நம்முடைய மனைவிட்டு நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம கணவன்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கோமா, நம்முடைய பிள்ளைகிட்ட நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம மனசாட்சிப்படி வாழ்கிறோமா? இது ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி நம்ம நிறைய நம்மளோட வாழ்க்கையில் நடக்க தானே செய்யும். இது ஒரு உதாரணம் சொல்லும். இப்போ அவங்க மனம் எவ்வளோ காயப்படும், எப்படி ஒருத்தரை பற்றி பேசும்போது, அவங்க கேள்விப்படும் போது அவங்க மனம் எவ்வளோ காயப்படும். இப்படி பிறகு காயப்படுறது எவ்வளோ பாவம். வெறும் பணத்துக்காக, பேருக்காக,
கேள்விப்பட்டதெல்லாம் போடுறது, உண்மை தெரியாது, அவனோட உண்மை நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ விசாரிக்க கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக புதகரமாக ஆக்கிடும். இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வேதத்தை தான் பார்க்கணும். இது ஒரு உதாரணத்துக்காக பார்க்கணும். சரி, அத்தியாயம் 24 1, அத்தியாயம் 24 1, வாழ்வின் அத்தியாயம், இதை நாமே அருள செய்து அதில் உள்ளவற்றை விதியாக்கினோம். இந்த வேதம் இது வாழ்வின் அத்தியாயம். ஒவ்வொரு அத்தியாயம் சரி, ஒவ்வொரு வசனம் சரி, இதில் உள்ளவற்றை விதியாக்கினோம். நீங்கள் நலுவசம் பெறுவதற்காக இதில் நாம் அத்தாட்சிகளை அருள செய்தோம். நிறையா உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்குது, ஆதாரம் இருக்குது, நினைவூட்டுதல் இருக்குது, உபதேசங்கள் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது. ஆகவே இந்த வேதத்தை படித்து சிந்திக்கும் போது நாம் இதில் எங்கே இருக்கோம்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை திருத்திக் கொள்வதற்காக, தன்னை நேர்வழியில் படுத்திக் கொள்வதற்காக இந்த வேதத்தை ஏன் படிக்கிறோம்னா, வேதம் எல்லாம் படிக்க வாழ முடியாதுன்னா வாழ முடியும். எப்போ? மனசாட்சி கொண்டு வாழும்போது. நம்ம தான் மனசாட்சி தெரியலையே, அது தொலைச்சிட்டோம், மனசாட்சியை தொலைச்சிட்டோம். எப்போ ஞாபகம் வருது? நமக்கு யாராச்சும் துன்புறுத்தும் போது, நம்ம யாராச்சும் குறை சொல்லும் போது, நமக்கு யாராவது துரோகம் பண்ணும்போது, நம்மளை பற்றி யாராவது தப்பாக பேசும்போது என்ன கேட்போம்? உன் மனசாட்சி கேட்டுப்பாரு, சொல்கிறோமா இல்லையா? எப்போ நம்ம மனசாட்சி தொலைச்சாச்சு, நம்ம மனசாட்சி கூட வாழ்றதில்லை. ஆனால் மற்றவங்கள்ட்ட கேட்போம், உனக்கு மனசாட்சி இல்லையா? உனக்கு நியாயம் தெரியாதா? உண்மை புரியாதான்னு கேட்குறோமா இல்லையா? அப்போ நம்முடைய மனசாட்சியை நினைவூட்டுறதுக்காக தான் இந்த வேதம், இந்த குரான். சரியா? சரி, அத்தியாயம் 24 12 அப்படியே படிச்சுட்டே வா. வேதம் படிக்கும்போது நிதானமாக, கவனமாக, சிந்தனையோட, உணர்வோட, உள்ளட்சத்தோட, இதில் நாம் எங்கே இருக்கோம், நமக்கான பாடம் என்ன, இது நமக்கான நினைவூட்டுதல் என்ன, நம்ம இதிலேருந்து நம்ம என்ன தெளிவுபடுறோம், அதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம். சரியா? அதுக்கு தான் வேதம் கொடுக்கப்படும். அத்தியாயம் 24 12 நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கொண்ட பெண்களுக்கும், நம்பிக்கொண்ட ஆண்களும் நம்பிக்கொண்ட பெண்களும் ஆகிய நீங்கள் இதனை கேள்வியுற்ற போது தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டு இது பயங்கரமான வீண் பலியாகும் என்று கூறியிருக்க வேண்டாமா? யாரெல்லாம் உள்ளச்சமுடையவர்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் இறைவனுக்கு பயப்படுறாங்களோ, மறுமைக்கு பயப்படுறாங்களோ, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்க நம்புகிறாங்களோ, அவர்களுக்கு இறைவன் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் விளைகிறீங்க. இந்த மாதிரி புறம் பேசுறதை விட்டும், பொய் சொல்கிறது விட்டும், பிறர்கிட்ட வந்து கேள்விப்படும் போதெல்லாம் யாரை பற்றிலாம் யாரும் குறை கொடுத்து சொன்னாங்கன்னா அதில் நீங்கள் விளையிறீங்கன்னு சொல்கிறேன். எப்படி கேட்கணும்? நம்பிக்கொண்ட ஆண்களும் நம்பிக்கொண்ட பெண்களும் ஆகிய நீங்கள், இறை நம்பிக்கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கொண்ட பெண்களும் ஆகிய நீங்கள் இதனை கேள்வியேற்ற போது, இப்படி இதை நீங்கள் கேள்விப்படும் போது என்ன செய்யணும்? யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம், என்கிட்ட வராதிங்க, இதை தான் சொல்லாதீங்க, இது பாவம் அப்படின்னு அவங்க வந்து விலகி இருக்க வேண்டாமா? எப்போ நம்ம அதை பற்றி கேட்கலையோ நம்மள்ட்ட யாரும் வரமாட்டாங்க. நம்ம யார்கிட்ட அதிகமாக பேசுவோம்? யாரெல்லாம் புறம் பேச கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட அதிகமாக போய் சொல்லுவாங்க. யாரெல்லாம் போய் சொல்கிற நம்புகிறாங்க அவங்கள்ட்ட போய் அதிகமாக சொல்லுவாங்க. யாரெல்லாம் குழப்பம் செய்கிறது விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் அதிகமாக சொல்லுவாங்க. எப்போ நம்ம அது இல்லையோ நம்மளோட விலகிட்டோம், நம்மளோட அவங்க விலகிடுவாங்க. இவன்ட்ட உண்மையை சொன்னால் தான் கேட்பான், நம்ம பொய் சொன்னால் கேட்க மாட்டான், புறம் பேசினா அவனுக்கு பிடிக்காது, குழம்பு செஞ்சால் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் முதல்ல நம்ம அதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம நெருங்க மாட்டாங்கல்ல. அப்படி என்ன சொல்கிறான்? இதனை கேள்வியேற்ற போது தங்களை பற்றி அவரவர் அவங்களை பற்றி, நம்மளை பற்றி நாம் நல்லெண்ணம் கொள்ளணும். ஏன்னா நமக்கான கூலி தான் நமக்கு, அப்படி தானே? நம்ம செய்கிற செயலுக்கான கூலி நமக்கு தான் கொடுக்கப்படும். அப்போ தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டு இது பகிரமான வீண் பலியாகும் என்று கூறியிருக்க வேண்டாமா? அப்படி விலகி பாருங்களேன். அக்கம் பக்கத்தில், வீட்டில், நண்பர் கடையில், உறவு கடையில் பேசிக்கொள்ளும்போது யாராச்சும் யாரை பற்றியாச்சும் குற்றம் குறைன்னு சொன்னான், யாராச்சும் யாரை பற்றியா பழி சொன்னான், யாரை பற்றியாச்சும் யாராவது தவறான காரியங்கள் சொன்னால் இதெல்லாம் பேச வேண்டாம், இது தப்பு, இது பாவமாகும், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பேசாதீங்க, இது எனக்கும் பாவமாகும் சொல்லி நம்ம விலகிட்டோம்னு சொன்னால் அதில் நம்ம பாதுகாக்கப்படும். அப்படிதானே? அவர்கள் அதற்கு 4 சாட்சி கொண்டு வர வேண்டாமா? யார் சொல்கிறாங்களோ அவங்க சாட்சி கொண்டு வருவாங்களா? ஏன்னா அவங்கள கேள்விப்பட்டதான் சொல்கிறாங்க, எதுவும் பார்த்தது இல்லையே, பார்த்ததையும் கேட்டதையும் சொல்கிறாங்க தவிர அவங்க தீர விசாரிக்கல. அப்போ இறைவன் சொல்கிறான், சொல்லக்கூடியவங்க சாட்சி கொண்டு வருவாங்களான்னு கேட்குறேன். இறைவன் சாட்சியாக இருக்கான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும். நீங்கள் 2 பேர் இருந்தால் 3ஆவது சாட்சி இருக்கான், 3 பேரோ 4ஆவதாக இருக்கான், 4 பேர் தான் 5ஆவதாக இருக்கான். அப்போ உங்களோட இறைவன் இருக்கான்னு சொல்லும்போது இங்கே இறைவன் தான் சாட்சி, மனசாட்சி தான் சாட்சி. ஆனால் மனசாட்சியை மறந்துட்டு இறைவனை மறந்துட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு, ஒவ்வொரு பேச்சும் ஏன்னா இறைவன் சொல்கிறான், வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் இறைவன் நன்கறிந்தனா இருக்கின்றான். இப்படி வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் இறைவன் நன்கறிந்தனா இருக்கின்றார். அப்படிங்கும்போது பேசும்போது நம்ம கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், யார்கிட்ட கேட்குறோம், என்ன கேட்குறோம், அது நமக்கு நன்மையா தீமையா, அது பாவமா புண்ணியமா? சரியா? இந்த உதாரணத்தோடு அவர்கள் அதற்கு 4 சாட்சி கொண்டு வர வேண்டாமா? எனவே அவர்கள் சாட்சியங்களை கொண்டு வரவில்லை எனில் அவர்கள்தான் அல்லாவிடத்தில் பொய்யர்களாக இருக்கிறார்கள். சாட்சி இல்லாத ஒரு விஷயத்தை, சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை
யார் கொண்டு வராங்களோ அவர்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்காது. நீங்களும் யார்ட்டையும் சாட்சியாக விஷயத்தை போய் பேசாது இதுன்னு சொல்கிறேன். சரியா? அடுத்து, இன்னும் உங்கள் மீது இப்போதும் எப்போதும் அல்லாவின் அருளும் அவனுடைய இரக்கமும் இல்லாதிருந்தால், நல்லா கவனிக்கணும். இறைவன் மன்னித்து வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். இறைவன் நீங்கள் செய்ய சொல்கிறான், நீங்கள் செய்ய தவறுக்கு உடற்பட நான் பிடிப்பது இல்லைங்கிறான். நீங்களும் தவறு செய்வதாக இருக்கீங்க, பாவம் செய்வதாக இருக்கீங்க, இணை வைப்பதாக இருக்கீங்க, நிராகரிப்பெல்லாம் இருக்கீங்க, புறம் பேசுகிறதா இருக்கீங்க, பொய் சொல்கிறவராக இருக்கீங்க, எல்லா குணமும் மட்டும் இருக்குது. நான் உடனுக்குடன் பிடிக்கல, உங்களுக்கு ஒரு காலத்தை அவனை கொடுத்துருக்கேன், மன்னித்து வாழ வச்சுட்ருக்கேன், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்ருக்கேன். நமக்குள்ள நம்ம உணரணும், நான் பொய் சொல்லாமல் இல்லையே, நான் புறம் பேசாமல் இல்லையே, நான் கெட்டது பார்க்காம இல்லையே, கெட்டது செய்யாமல் இல்லையே, என்கிட்ட கெட்ட எண்ணம் இருக்குது, ஆனால் இறைவன் என்னை மன்னித்து வாழ வச்சுருக்கானே அப்படின்னு உணருமா இல்லையா? அப்போ நம்முடைய குற்றங்களை மறைச்சிட்டு பிறருடைய குற்றங்களை பெருசுபடுத்துகிறோமா இல்லையா? அப்போ இறைவன் சொல்கிறேன், உங்கள் மீது இப்போதும் எப்போதும் அல்லாவின் அருளும் அவருடைய இரக்கமும் இல்லாதிருந்தால் நீங்கள் இச்சர்ச்சையில் ஈடுபட்டதற்காக கடினமான வேதனை நிச்சயமாக உங்களுக்கு தீடி இருக்கும். புரியுதா? ஏன் மனுஷன் தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பாக இருந்தால் உலகத்தில் ஒரு உயிரினம் வச்சிருக்காங்க. நான் உடனுக்குடன் பிடிக்கல, நீங்கள் திருத்தறதுக்கு வருதுக்கு ஒரு காலத்தை அவனை கொடுத்துருக்காங்க. திருந்துங்க வருந்துங்க. நம்ம வருந்துறதுக்கும் திருந்துக்கும் காலத்தை அவனை பயன்படுத்திக்கிட்டோமா இல்லையா? திருப்பி திருப்பி நம்ம தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வேதனை வந்துடும். சரியா? இப்பலியை உங்கள் நாவலால் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாயிலே கூறி திரிகிறீர்கள். நம்ம ஒன்று கேள்விப்படுறோம், நமக்கு சொன்னவங்களே யூகத்திலையும் கற்பனையும் சொல்கிறாங்க, நாம் அதை கேள்விப்பட்டு நம்ம ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவோம். ஃபார்வர்ட் பண்ணுறோமா இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் வருது, நம்ம அதை பார்த்தோன்னா அடுத்த ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், நம்ம குரூப்பில் போட்டு விடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம 4 பேர்கிட்ட போய் சொல்லுவோம், அது 40 பேர்கிட்ட போவோம், அது 400 பேர்கிட்ட போவோம், அப்படி பரவிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு தீமையை பரப்பக்கூடாது இல்லை? அப்போ என்ன சொல்கிறேன், இப்பலியை எந்த ஒரு பலியும் சரி உங்கள் நாவலால் எடுத்துக்கொண்டு நாவை பாதுகாத்துக்கொண்டு சொல்லுவாங்க இல்லையா? நாவை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் நாவலால் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை, நீங்கள் அறியாத விஷயத்தை, தெரியாத விஷயத்தை, உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் வாய்களால் கூறி திரிகிறீர்கள். இன்னும் இதை நீங்கள் லேசாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். இதை லேசாக எண்ணிட்டீங்களா? இப்படி சொல்ல லேசாக நினச்சிட்டீங்களா? அது எவ்வளோ பெரிய பாவம்னு சொல்கிறான். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியதாகவும் கொடியதாக இருக்கிறது, பெரும் பாவமாக இருக்குது. அதனால் 4 பேர் சேர்ந்தா, 2 பேர் சேர்ந்தா, இல்லை 4 பேர் சேர்ந்தா, ஒரு 10 பேர் சேர்ந்தா, மனிதர்கள் கூடும் பொழுது, உறவுகள் கூடும் பொழுது, நட்பு கூடும் பொழுது கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்கிறேன், நீ எங்கே போய் உணவு இருந்தது குற்றம் கிடையாது. உங்கள் வீடுகள்லையோ, உங்களோட உறவுகள் வீடுகளையோ, நட்பு வீடுகளையோ எங்கே போய் நீங்கள் உணவு குற்றம் கிடையாது. எங்கே போனாலும் அல்லாஹ் உங்களுக்கு உரித்தான நன்மையானவற்றை பேசுங்கிறான். பெரும்பாலும் 4 பெண்கள் சேர்ந்தாலும் 4 ஆண்கள் சேர்ந்தாலும் எதை பற்றி பேசுவோம்? யாரை பற்றி பேசுவோம்? புரிஞ்சுக்கிட்டுமா இல்லையா? அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அல்லது குடும்பமாகட்டும், இல்லை சோசியல் மீடியா, எதை பேசினாலும் சரி, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, நம்ம அறியாத ஒரு விஷயத்தை பேசுகிறது எவ்வளோ பெரிய பாவம். அப்படியே அவங்க தவறு செஞ்சுருந்தா கூட அந்த தவறு இறைவன் மன்னிக்க போதுமானோ அவங்க திருந்துவாங்க, வருந்துவாங்க. ஆனால் அதை கொண்டு பெருசாகிக்கிட்டு மற்றவங்க பெருசாகியாச்சு. இப்போ எல்லார் மனசையும் பறிச்சிருமா இல்லையா? ஒருத்தரை பற்றி நம்ம 10 பேர்கிட்ட சொல்கிறோம், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் திருத்திருப்பார், வருந்திருப்பார், இறைவன் அவரை மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கும்? நாம் யார் அவங்கள பற்றி சொன்னோமோ அவங்களுடைய பார்வை அப்போ தான் இருக்கும். இப்போ இந்த பாவம் யாருடையது? அப்போ கேள்விப்பட்டதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. சைத்தான் அங்கே தான் இறங்குறான். நல்லா கவனிக்கணும், சைத்தான் யார் மீது இறங்குறான்? அவர் கேள்விப்பட்டதெல்லாம் சொல்கிறார்கள். சரியா? இன்னும் இதை நீங்கள் செவியேற்ற போது இதை பற்றி நாம் பேசுவதற்கு நமக்கு ஆகமானதில்லை, நீ தூயவன், இது பெரும் பலியாகும் என்று கூறியிருக்கக்கூடாதா? இப்படி இதை நீங்கள் செவியேற்ற போது, எதை நம்ம கேட்குறோமோ கேட்கும் போதே கவனமாக கேட்கணும். யாரை பற்றியும் புறம் பேச கேட்கக்கூடாது. அப்படி கேட்கும் போது கவனமாக கேட்கணும். இது வேண்டாம், இது வீணாலும் பலியாகும். பெரும்பாலும் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக இருக்கு தெரியுங்களா? யாரை பற்றியும் பேசினா, அவளை பற்றி நிறைய கெட்டது பேசினாலோ, வக்கரம் பேசினாலோ, தீமையை பேசினாலோ கவனமாக கேட்டே இருக்கும். அதோட 4 பேர்ட்ட போய் கேட்போம், அப்புறம் 4 பேர்ட்ட போய் சொல்லுவோம். இது எவ்வளோ ஒரு பாவம். அது நம்மளுடைய வர துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணம்னா இந்த மாதிரி பாவங்கள் செய்கிறது தான். நம்ம வர துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும், நோயும் வறுமைக்கும் காரணம், அல்லது நம்முடைய வேதனைக்கு காரணமே நாம் செய்யக்கூடிய, நம்ம அறியாமல் செய்ய பாவம் இல்லை, தெரிஞ்சு செய்கிற பாவம். நம்ம தெரியாமல் மற்றவங்களை பற்றி பேசுகிறது தெரிஞ்சு செய்கிற பாவம். அப்படிதானே? மற்றவங்க பற்றி நமக்கு தெரியாது, அவங்கள பற்றி தெரியாது, அவங்களுடைய மனசை பற்றி நமக்கு தெரியாது, அவங்களுடைய காரியங்கள் நமக்கு தெரியாது, எந்த சூழலில் செஞ்சாங்க, எந்த நிர்பந்தம் செஞ்சாங்க, அல்லது எந்த ஒரு பிரச்சனை செஞ்சால் நமக்கு தெரியாது. தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சே பாவம் செய்கிறோம் இல்லையா? அப்போ இன்னும் நீங்கள் இதை செவியேற்ற போது இதனை பற்றி நாம் பேசுவது நமக்கு ஆகமானதில்லை. அப்போ இறைவனே நீ தூயவன், இது பெரும் பலியாகும் என்று நீங்கள் கூறியிருக்கக்கூடாதா அப்படிங்கிற.
நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பின் நீங்கள் இது போன்றது பால் எக்காலத்திலும் மீளலாகாது. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா, மறுமை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்க நம்பிக்கைன்னு சொன்னால், தீர்ப்பு நாள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், இது போன்று எக்காலத்திலும் மீளலாகாது. இனிமேல் இந்த செய்ய இனிமேல் இது வரைக்கும் மன்னிச்சிட்டேங்கிறான். இனிமேலும் இது போன்று மீளலாகாது. இது மாதிரி காரியத்தில் போகாதீங்க. முதல்ல யார் அவங்கள்ட்ட பொய் சொல்கிறாங்களோ அவனுக்கு விலகிருக்கு. யார் அவனை புறம் பேசுகிறாங்க அவனுக்கு விலகிருக்கு. நீங்கள் யார்ட்டையும் பொய் சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்க. பொய் புறமாக மாறும், புறம் பொருளியாக மாறும். அது குழப்பத்தில் போய் முடியும், அது கலகத்தில் முடியும். குழப்பம் கொடூரமானது, கொலையை விட கொடூரமானது. அப்படிதானே? அப்போ நம்ம இதுவரை எத்தனை கொலை செஞ்சுருப்போம்? வெளிப்படையாக நம்ம கொலை செய்யலை, யாரையும் கொலைப்படலை. ஆனால் அந்த குழப்பம் கொலைமானதுன்னா எத்தனை பேர் நம்ம கொலை செஞ்சுருப்போம்? சிரிச்சு பார்க்க. எனவே ஆன்மீகத்தின் பேர குழப்பம் தானே, கடவுள் பேரால குழப்பம் தானே, வேதத்தின் பேரால குழப்பம் தானே, தூதர் பேரால குழப்பம் செய்கிறோமா இல்லையா? இது தூதர் சொன்னாங்க, வேதம் சொல்லியிருக்கா, அல்லாஹ் சொல்லியிருக்கான், இறைவன் சொல்லியிருக்கான், கடவுள் சொல்லியிருக்கான், இப்படி ஒரு சில குழப்பம் பண்ணுறோமா இல்லையா? அப்போ இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். யாரெல்லாம் இறைவன் பேரால, வேதத்தின் பேரால, தூதரின் பேரால, மதத்தின் பேரால யாரெல்லாம் குழப்பம் செய்கிறாங்களோ அவர்களும் இறைவன் சொல்கிறான், குழப்பம் கொலை விட கொடூரமானது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி, நண்பர் கடையிலையும் சரி, உறவு கடையிலையும் சரி, நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை மனிதர் கடையில் பரப்பாதீங்க. சரி. இன்னும் அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை உங்களுக்கு விவரமாக விளக்குகிறான். அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை உங்களுக்கு விவரமாக விளக்குகிறான். மேலும் அல்லாஹ் அறிந்தவனாகவும் விவேமிக்கவனாக இருக்கின்றான். இந்த வேதத்தின் மூலம், தூதர் மூலம் எச்சரிக்கை செய்கிறான், உபதேசம் பண்ணுறான், விவரம் வரிக்கிறான். நீங்கள் பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். என்ன விலகணும்? உங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எண்ணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், செவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கரங்கள் பாதுகாக்கப்படும். எண்ணம் இல்லாமல் பேச்சு கிடையாது, எண்ணம் இல்லாமல் பார்வை கிடையாது, எண்ணம் இல்லாமல் செயல் கிடையாது. அப்போ எண்ணங்களை பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் பார்வை பாதுகாக்கப்படும், பார்வை பாதுகாத்தோம்னா செவிப்புலன் பாதுகாக்கப்படும், செவிப்புலனும் எண்ணங்களும் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்முடைய கரங்கள் பாதுகாக்கப்படும், நம்முடைய பாதங்கள் பாதுகாக்கப்படும், வழி தவறமாடும் இல்லையா? எவர்கள் உள்ளச்சம் கொண்டவரிடையே இத்தகைய மானக்கேடான விஷயங்களை பரவ வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள். உள்ளச்சம் கிடையாது. எப்படி யாரெல்லாம் இறை நம்பி கொண்டவர்களாக இருக்காங்களோ, அது எந்த மதமாக இருக்கட்டும், அது மூமினாக இருக்கட்டும், கிறிஸ்தவராகட்டும், யூதர்களாகட்டும், அதில் வேறு எந்த மதமாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாத்துக்கும் கடன் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் இறைவன் சொல்கிறான், யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, நல்ல காரியங்கள் ஈடுபடுறார்களோ, தீமை விட்டு விலகிறார்களோ, அவருக்கு அவர் இறைவனத்தை நற்கூலி இருக்கிறது. இறைவன் மதத்தை பார்க்கல, மனசை தான் பார்க்குறான், செயலை தான் பார்க்குறான், எண்ணங்களை தான் பார்க்குறான் இல்லையா? அப்போ எவர்கள் உள்ளச்சம் கொண்டவர்களிடையே இத்தகைய மானக்கேடான விஷயங்களை பரவ வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோய்விட செய்யும் வேதனை உண்டு. அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அழகிய செயல், அழகிய பேச்சு, அழகிய எண்ணம், அழகிய பார்வை, இதெல்லாம் எப்போ உள்ளச்சம் இருந்தால் மட்டும்தான். உள்ளச்சம் தான் நெருளி காட்டும். உள்ளச்சம்னா என்ன? இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான். பயம்னா என்ன? மற்றவங்க என்னை பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கிறது மனிதர்கள் பார்வைக்கு நான் மனிதருக்கு பயப்படுறேன், ஆனால் இறைவனுக்கு பயப்படுறேன். உள்ளச்சம், நான் மனிதருக்கு பயப்படல, இறைவனுக்கு பயப்படுறேன், மனசாட்சிக்கு பயப்படுறேன், நியாய உணர்வு கட்டுப்படுறேன், சத்தியத்துக்கு கட்டுப்படுறேன் இல்லையா? இன்னும் உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாதிருப்பேன். திரும்பி இறைவன் சொல்றான், உங்கள் மீது என்னுடைய கருணையும் அருளும் இல்லாதிருப்பேன். நிச்சயமா அல்லாஹ் இறக்கமுடையவனாக அன்புடையனா இருக்கின்றான். உங்கள் மீது இறக்கமுடையவனா அன்புடையனா இருக்கேன், நான் மன்னிப்பவனா இருக்கேன், கருணையாலாம் இருக்கேன், இறக்கமுடையனா இருக்கேன். இப்போ மன்னிப்பு தரும். செஞ்ச பாவத்துக்காக, பார்வை தவறுனதுக்காக, எண்ணம் தவறுனதுக்காக, செவிப்புலன் தவறுனதுக்காக, நாவு தவறுனதுக்காக இறைவன் மன்னிப்பு கேளுங்க. இப்போ நான் மன்னிப்பனா இருக்கேன். இது மன்னிக்கிறோடைய காலம். வாழுங்காலங்கள் மன்னிப்புக்கான காலம், கருணைக்கான காலம். இந்த காலம் தவற விட்டக்கூடாது. சுகமாக வாழ்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சோதனை காலம். சுகமாக வாழ்கிறோம் இல்லையா, சோதனை காலம். சோதனை இருக்கோம் இல்லையா, அது சுகம் பெறக்கூடிய காலம். அப்போ இந்த காலங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சுகமாக வாழும் போதே பயபக்தியோடு இருக்கணும். திருப்பி இவரையும் பிடிச்சிட்டான்னு சொன்னால் அக்க நம்பிக்கையோடு இருக்கணும், பாவத்துக்கு மன்னிப்பு. சரியா? நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் சைத்தானுடைய அடித்தவர்களை பின்பற்றாதீர்கள். நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் சைத்தானுடைய அடித்தவர்களை பின்பற்றாதீர்கள். நீங்கள் நம்பிக்கொண்டவர்கள் இருந்தால் சைத்தானுடைய வேலை என்ன? குழப்பமும் கலகத்தையும் ஏற்படுத்துவான் இல்லையா? பொய் புரட்டை ஏற்படுத்துவான், மானக்கேடான காரியங்களை செய்ய சொல்லுவான், இறைவனுக்கு எதிரான காரியங்கள், மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்லுவான். அப்போ இறைவன் சொல்கிறேன், நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் நம்பிக்கொண்டதாக இருந்தீங்கன்னா சைத்தானுடைய அடித்தவர்களை பின்பற்றாதீர்கள். இன்னும் எவன் சைத்தானுடைய அடித்தவர்களை பின்பற்றுகின்றானோ அவனை சைத்தான் மானக்கேடானவற்றையும் மனதுக்கேடானவற்றையுமே நிச்சயமாக ஏவுவான். மானக்கேடு, மனதுக்கேடு என்னது? மனசாட்சி விரோதமானது, ஒழுக்கமில்லாத செயல், உண்மை இல்லாத பேச்சு, நன்மை இல்லாத காரியங்கள், இதெல்லாம் செய்ய ஏவுவான். சைத்தானுடைய வேலையாக தானே.
அப்போ நீங்கள் சைத்தானை வழிபடாதீங்கிறான். எப்போ வழிபடுறோம்? மனைச்சிக்கு போயிட்டான். மனசாட்சி கட்டுப்பட்டோம். மனசாட்சி கட்டுப்பட்டோம்னா, நியாய உணர்வு கட்டுப்பட்டோம்னு சொன்னால் சைத்தான் வாழ மாட்டான். நம்ம எப்போ மனசாட்சி விட்டுட்டோமோ, நியாய உணர்வு விட்டுட்டோமோ, சைத்தான் நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்கோம். நமக்கிடையிலேயே மனிதருக்கிடையே பகைமை வெறுப்பு ஏற்படுத்துவான், குழப்பத்தை ஏற்படுத்துவான் இல்லையா? புறம் பேசுறதையும் பொய் சொல்லி அதிகரிச்சுட்டே போவான். இது பெரும் பாவமாகும். சைத்தான் மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையுமே நிச்சயமாக ஏவுவான். அன்றியும் உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாதிருந்தால் உங்களில் எவரும் எக்காலத்திலும் தூய்மை அடைந்திருக்கவே முடியாது. அல்லாவுடைய அருளும் இறைவனுடைய அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால் உங்கள் எவரும் எக்காலம் தூய்மை அடைந்திருக்க முடியாதுங்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்தில் இறைவன் தூதர் அமைச்சுட்டே இருக்கான், வேதத்தை கொடுத்துட்டே இருக்கான். இன்னும் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிக்க வேண்டிய வாழ வச்சுட்டு இருக்கான். இறைவன் கருணையால் இறக்க முடியும். நேர்வழியை விரும்பக்கூடியவர்கள் மீண்டிருக்கிறான். நேர்வழியை விரும்பினீங்கன்னு சொன்னால் என்னோட பாவத்தை மீண்டிருங்க. எனினும் தான் நாடியவர்களை அப்படின்னா தன்னை நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். யார் இறைவனை நாடுறான்? இறைவனே தூய்மையாளனே, எங்களை தூய்மைப்படுத்து, எண்ணங்களை தூய்மைப்படுத்தி கொடு, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொடு, என் பார்வையை தூய்மைப்படுத்தி கொடு, என்னுடைய செயலை தூய்மைப்படுத்தி கொடு இல்லையா? அப்போ தன்னை நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் செவியர்வனாகவும் நன்கறிவனாக இருக்கின்றான். செவியர் நிறைய இடத்துல பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல பல இடங்களில் செவியர்வன் செவியர்வன் அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட பேசுங்கிறான். நீங்கள் என்கிட்ட பேசுங்க, அல்லது நான் பேச கேளுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. ஒன்று உங்களுடைய தவறுக்காக நீங்கள் உங்களை உணர்ந்துட்டு என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இல்லை நான் பேச கேளுங்க, நீங்கள் எனக்கு பதிலளிங்க. ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா? 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், கவனம் இல்லாமல் தான் செய்வோம். நான் பேசுறதே கேட்க மாட்டேங்க சொல்கிறோமா இல்லையா? நான் பாட்டு பேசிட்டே நீ மாதிரி கவனம் இல்லாமல் இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்க. வெறும் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், உணர்வாக பேசிகிட்டே இருக்கேன், ஆன்மா மூலியமாக பேசுகிறேன், சூழல் மூலியமாக பேசுகிறேன், குடும்பத்தின் மூலியமாக பேசுகிறேன், தேவையின் மூலமாக பேசுகிறேன், இயற்கையின் மூலமாக பேசுகிறேன். நீங்கள் கவனிக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் தவற விட்டதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க பிரார்த்தனை பேரில். அதையாச்சும் கவனமாக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களை பிரார்த்தனை மட்டும் இல்லாவிட்டால் என் இறைவன் உங்களை பொருட்படுத்திக்க மாட்டான். பிரார்த்தனை தான் செய்கிறோம், ஆனால் மறந்துடும். நம்ம எதை பிரார்த்தனை பண்ணோமோ அதே மறந்துடும், திருப்பி வர மீறும். 17:36 இப்போ படித்து வந்து 24 12 21 வரைக்கும். இப்போ வந்து 17:36 மேலும் எதை பற்றி உங்களுக்கு தெளிவில்லையோ அதை தொடர வேண்டாம். எதை பற்றி உங்களுக்கு தெளிவில்லையோ அதை தொடர வேண்டாங்க. யாரை பற்றியும் எதை பற்றியும் உங்களுக்கு தெளிவில்லாத போது அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அதில் ஈடுபட வேண்டாம். தெளிவில்லா ஒன்றை மீது நீங்கள் தொடர வேண்டாம். நிச்சயமாக செவிப்புலனும் பார்வைகளும் இருதயங்களும் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படும். அஞ்சுகள் இறைவனுக்கு பயந்துக்கணும். புரிஞ்சுதா? உங்களுடைய செவிப்புலன்களும் உங்களுடைய பார்வைகளும் ஒவ்வொன்றும் உங்களுடைய இதயமும் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படுங்கிற பயந்துக்க. நான் பார்த்ததெல்லாம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஒரே புறம் பேசிட்டு இருக்க வேண்டாம், பொருளை பேசிட்டு இருக்க வேண்டாம், குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஏன்னா உங்களுடைய என்ன சொல்கிறேன், உங்களுடைய இதயமும் உங்களுடைய செவிப்புலனும் உங்கள் பார்வைகளும் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படும், தனித்தனியாக கேட்கப்படும். பயப்படுமா இல்லையா? கெட்டதுக்கு பார்க்கறது பயப்படணும், கெட்டதை பேசுறது பயப்படணும், கெட்டதை கேட்கறது பயப்படணும், கெட்ட செயல் செய்கிறதுக்கு பயப்படணும். ஏன்னா இதெல்லாம் அழகிய செயல் யார் சோதனைக்காக தான் படைச்சிருக்காங்கிற நோக்கம். படைப்பின் நோக்கம் என்ன? உங்களே அழகிய செயலோட யார் என்று சோதிருக்காங்க. அப்போ ஆக்கமும் நோக்கமும் தூக்கமும் முடிவும் தெரியாத வரைக்கும் நம்மகிட்ட வழிபாடு ஒன்று கிடையாது, இறை வழிபாட்டு இருக்காது. சும்மா சடங்கு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நானும் தொழுகிறேன், நானும் கோயிலுக்கு போகிறேன், நானும் சர்ச்சுக்கு போகிறேன். இப்படி இந்த சடங்கு இல்லை. இறைவன் சொல்கிறேன், வாழ்க்கை தொழிலாகணும், வாழ்க்கை இறைவனை வழிபடுதான் இருக்கணும், வாழ்க்கை பக்தி ஆகணும். பயபக்திங்கிறது வாழ்க்கையாக இருக்கணுமே தவிர, அது எண்ணங்கள் இருக்குமே தவிர சடங்காக இருக்கக்கூடாது. இப்போ 17:36 எதை பற்றி உங்களுக்கு தெளிவில்லையோ அதை தொடர வேண்டாம். தெளிவு வர வரைக்கும் போய் வேண்டிய கேளு, ஞானத்திற்கு கேளு. எந்த காரியமாகட்டும் அவசரப்பட வேண்டாம், கேட்டதெல்லாம் அவசரப்பட வேண்டாம், பார்த்ததுக்கெல்லாம் அவசரப்பட வேண்டாம், பேசுறதுக்கு அவசரப்பட வேண்டாம், எந்த காரியம் செய்வதற்கு அவசரப்படாது. நிதானம், கவனம், தியானம், ஞானம் பெற வேண்டி, தெளிவு பெற வேண்டி. அதனால் நம்மளை பற்றி நல்லெண்ணம் கொண்டவர்களாக யாரை பற்றி நம்ம புறம் பேசுறது கூடாது. கூட பிறந்தவங்களை பற்றியும் சரி, பெற்றவங்களை பற்றியும் சரி, நண்பர்களை பற்றியும் சரி, உறவுகளை பற்றியும், சமுதாயத்தையும் சரி, முதல்ல உங்கள் நாவை பாதுகாத்து கொள்ளுங்க. சொல்லுவாங்களே நரம்பில்லா நாக்கு, அவசரப்படாப்பா சொல்லுவாங்க, எதையும் பேச அவசரப்படாது. சரியா? 41 20 22 வரைக்கும். 41 இறுதியில் அவர்கள் தவணை அடையும் போது, இறுதியில் உங்களுடைய தவணை, உங்களுக்கு தவணை அடையும் போது, வேதத்தை படிக்கும் போது எப்படின்னா நமக்கு நெருக்கமாக படிக்கும். அவர்கள் படித்தா யாரையும் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இறுதியில் உங்கள் தவணை அடையும் போது உங்களுக்கு எதிராக உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் நீங்கள் செய்து கொண்டதை பற்றி உங்களுக்கு சாட்சி கூறும். என்ன சொல்கிறேன்? உங்கள் தவணை வந்துருச்சுன்னு சொன்னான், அவனுடைய தவணை வந்துருச்சுன்னு சொன்னால்
அடையும் போது உங்களுக்கு எதிராக உங்களுடைய காதுகளும் எதெல்லாம் நம்ம கேட்டோமோ கேள்விப்பட்டோமோ, புறம்பேசெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, மானக்கேடான விஷயம்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, பிறரை பற்றி நம்ம பொய்யானதெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் எதெல்லாம் நம்ம தவறாக பார்த்தோமோ, யாருமே நம்ம எண்ணம் தவறாக இருக்கு, நம்முடைய பார்வையோட முதல்ல எண்ணம் தவறாக இருக்குது, அந்த பார்வை தவறாக இருக்கு. எண்ணம் சரியாக இருந்தால் பார்வை சரியாது, அப்படிதானே சொல்லுவாங்களே, பார்வையெல்லாம் தப்பு இருக்கணும். அப்போ நம்மளுடைய எண்ணம் சரியில்லை, எல்லாமே எண்ணம் தான் காரணம். நம்ம கேட்கறதும் சரி, பேசுகிறதும் சரி, பார்க்குறதும் சரி, செய்கிறது எல்லாத்துக்கும் எண்ணங்கள் முதல்ல தூய்மையாக இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய பேச்சும் நம்முடைய பார்வையும் நம்முடைய எண்ணமும் தூய்மையாக இருக்கும். அப்போ உங்களுடைய காதுகளும் நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ, புறம் பேசலாம் கேட்டீங்க இல்லையா, இந்த காதுகளும் உங்களுடைய கண்களும் எதெல்லாம் தீமையை பார்த்தீங்களோ அந்த கண்களும், உங்களுடைய தோள்களும் எதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களோ, தவறு செஞ்சு அதை அனுபவிச்சு சுகம் அனுபவிச்சிங்களோ, சொற்ப சுகம் அனுபவிச்சிங்களோ, அந்த தோள்களும் நீங்கள் செய்து கொண்டதை பற்றி உங்களுக்கு சாட்சி கூறும். இரவுட்ட சாட்சி சொல்லும், ஆமாம் நான் கேட்டேன், இவன் கேட்டான், நான் கேட்டேன் இல்லை இவன் கேட்டான், இவன் பார்த்தான், இவன் பேசினான், இவன் அனுபவிச்சான் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் நம்முடைய தோள்களும் சாட்சி சொல்ல சொல்றான். அவர்கள் தம் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறு என்று கேட்பார்கள். மனிதன் கேட்பானா, என்ன கேட்பான், என்னப்பா எனக்கு எதிராக சாட்சி சொல்லி, ஏன் கூட தானே இருந்தேன், நான் என்னுடைய கை என்னுடைய கால் நினைச்சிட்டு இருந்தேன், என்னுடைய கண்ணை நினைச்சிட்டு இருந்தேன், என்னுடைய வாய் நினைச்சிட்டு இருந்தேன், என்னுடைய நாக்கு நினைச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்றியே. என்ன சொல்லுவாங்க, என் நாக்கை நான் பேசிட்டு போகிறேன், என் காலை நான் நடக்கிறேன், என் கையை நான் செய்கிறேன், என் வாய் நான் பேசுகிறேன், என் கண்ணை நான் பார்க்குறேன், சொல்கிறோமா இல்லையா. ஏதோ சொல்ல எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க, எதுவும் உங்களுக்கு கிடையாது, எல்லாம் நான் சாட்சியாக வச்சுருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கு உங்கள் உடலுக்கு கொடுக்குறது சாட்சி, உறுப்புகள்லாம் சாட்சியாக இருக்க தவிர இது உங்களுக்கு கிடையாது. உங்கள் உயிரும் மனசு மட்டும் தான் உங்களுடைய, நீங்கள் தான் உயிரும் மனசு தான் நீங்கள், அது எல்லாமே உங்களுக்காக சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கதான். அது ஒரு நாள் உங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்லும். அதை பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவர்கள் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறுகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவை எல்லா பொருள்களையும் எல்லா படைப்புகளையும் பேசுபடி செய்யும் அல்லாவே எங்களை பேசுபடி செய்தான், அவன்தான் உங்களை முதல் தடவை படைத்தான், பின்னர் நீங்கள் அவனவே மீண்டு கொண்டு விடுவீர்கள் என்று கூறும். என்ன சொல்லும், யார் உங்களை படைச்சானோ அவன் தான் எங்களை பேசுபடி செய்தான், எங்களை கேட்டால் நாங்கள் சொல்லிட்டோம். நமக்கு தான் சாட்சி இல்லாமல் தான் காரியம். நிறைய தப்பு செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சி இல்லாமல் தப்பு செய்வாங்க இல்லையா, யாரும் பார்க்காம யாரையும் கேட்காம யாருக்கு தெரியாமல் சரியாக தப்பு செய்வோம். நான் இதே சொல்கிறேன், அப்படி உங்களால் செய்ய முடியாதுங்கிறான். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது, உங்கள் காதுக்கு தெரியாமல் நீங்கள் எதையும் கேட்க முடியாது, உங்கள் கைக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது இல்லையா. அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், கவனிச்சுட்டு இருக்கிறான், உற்று நோக்கினா இருக்கிறான் அப்படிங்கிறதான் இங்கே கவனமாக இருக்கும். அப்போ உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாத இருக்கும் போது உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை. நான் ஒரு பார்வை கெட்ட பார்வை பார்த்தேன்னு சொன்னால் என் கண்ணுக்கு தெரியாமல் பார்க்க முடியாது, கண்ண முடியாத பார்க்க முடியுமா, காத முடியாத கேட்க முடியுமா, வாய் முடியாத பேச முடியுமா, கையில் கிடையாது செய்ய முடியுமா, செய்ய முடியாது இல்லையா. அப்போ நமக்கு என்ன தேவை இருக்குது, நான் பார்க்கறதுக்கு என் பார்வை தேவை இருக்குது, நான் கேட்கறதுக்கு என் செவிப்புலன் தேவை இருக்குது, என்னுடைய செய்கிறதுக்கு என்னுடைய கையும் காலம் தேவைப்படுது. அப்போ என்ன சொல்கிறான், உங்கள் காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாது இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை. உங்களால் மறைச்சு கொள்ள முடியாது. நல்லா கவனிக்கணும். நம்மளை யாருமே பார்க்கல, எனக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை, எந்த சாட்சியுமே இல்லை, நான் ஒரு தப்பு செய்கிறேன், ஒரு காரியம் செய்கிறேன் அப்படின்னா நம்ம நினைக்கிற மனிதர் யாருமே பார்க்கல நினைக்கிறோம். இதோட சொல்கிறேன், உங்கள் கூடவே தான் இருக்குது உங்கள் கண்கள். நீங்கள் பார்த்ததுக்கு உங்கள் கண்கள் சாட்சி, நீங்கள் கேட்டதுக்கு உங்கள் காதுகள் சாட்சி, நீங்கள் பேசுறதுக்கு உங்கள் நாவுகள் சாட்சி, நீங்கள் செஞ்சதுக்கு உங்கள் கைகள் சாட்சி, நீங்கள் போனது உங்கள் கால்கள் சாட்சி. இதுக்கு நான் சாட்சி, உங்கள் மனசாட்சி சாட்சியாகவே இருக்கு. மனசாட்சி இருக்கா இல்லையா. எத்தனை பேர் நிறைய தவறு செஞ்சுருவாங்க, ஒரு காலக்கப்புறம் சொல்லுவாங்க என் மனசாட்சி எனக்கு உறுத்துது, என் மனசாட்சியை கொள்ளுன்னு சொல்கிறாங்களா இல்லையா. எப்போ ஆடி ஆடி ஒழிஞ்சதுக்கப்புறம், அவருடைய பலகீனமானதுக்கப்புறம், பலம் குன்றியதுக்கப்புறம், பொருள் இல்லாத போது, உறவுகள் விலகிய போது அனாதை ஆயிடுவோம். நம்ம சொல்லுவாங்க என் மனசாட்சியை உறுத்துது சொல்கிறாங்களா இல்லையா, என் மனசாட்சியை கொள்ளுது. அந்த விலைக்கில் போய் சில பேர் சூசைட் கூட பண்ணிப்பாங்க. இப்போ காரணம் என்ன, வாழுங்காலங்களை நம்ம எப்படி வாழ்கிறோம், இந்த மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்கிறோமா, நியாய உணர்வு கட்டுப்பட்டு வாழ்கிறோமா, உண்மைக்கு உண்மையாக வாழ்கிறோமா, நன்மைக்கு நன்மையாக வாழ்கிறோமா அப்படிங்கிறத முக்கியம். அப்போ இங்கே சாட்சிலாம் தேவையில்லை, நமக்கு நாமே தான் சாட்சி. நம்முடைய மனசாட்சி நமக்கு சாட்சியாக இருக்குது, நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு சாட்சியாக இருக்குது. சரியா. அப்போ உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாதிருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை. அன்றையும் நீங்கள் செய்து கொண்டது மிகுதியானவதை நிச்சயமாக அல்லாஹ் அறிய மாட்டார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கீங்களா. இறைவன் பார்க்க மாட்டான்னு நினச்சிருக்கீங்களா. எல்லாம் பதிவு வைக்கப்படும். உங்களுடைய முன்னோடும் பின்னும் ஆணவர் இருக்கிறாங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவங்க பதிவு செய்யப்படுறாங்க.
ஒவ்வொரு பேச்சும் கவனிக்கப்படுது, ஒவ்வொரு எண்ணம் கவனிக்கப்படுது, ஒவ்வொரு செயலும் பதிவாக்கப்படுது. இதுதான் நாளைக்கு இறந்ததுக்கப்புறம் நமக்கு மறுமையில் கூலி கொடுக்கப்படும். இம்மையிலேயே உண்டு. நமக்கு வர துன்பத்துக்கு கஷ்டத்துக்கு காரணம் என்ன? நம்முடைய பார்வை தவறுனதுனால, நம்ம எண்ணம் தவறுனதுனால, நம்ம செயல் தவறுனதுனால, நம்ம பிறர் பற்றி புறம் பேசுறதும், பொய் சொன்னதும், பொருளை கிளப்புனதும், பிறருடைய மனசை காயப்படுத்தும் போது அந்த காயப்படுத்த அந்த வேதனை நமக்கு வருது. அப்படிதானே? நான் எந்த தப்புமே செய்யலை, எனக்கே அந்த கஷ்டம் வருது சொல்கிறாங்களா இல்லையா? நான் யாருக்கு எந்த பாவம் செஞ்சதே இல்லை. நான் ஒரு எறும்பு கூட நான் பாவம் செய்யணும்னு சொல்கிறோமா இல்லையா? அது உண்மையா? இல்லையே. நம்ம எத்தனை பேர் காயப்படுத்தியிருக்கோம், யாரை பற்றிலாம் புறம் பேசியிருக்கோம், பொய் சொல்லியிருக்கோம், ஏமாற்றிருக்கிறோம், பிறகு நம்ம நினைச்சிருக்கோம், மனசை நோகடிச்சிருக்கோம். அந்த நோகடித்த அந்த மனசுடைய குமுறுதல் நமக்கு பாவமாக வருது. அது நோயாக வருது, அல்ல கஷ்டமாக வருது, துன்பமாக வருது, நமக்கு ஒரு இழப்பு வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் செய்யணும், அவரவர நன்மை கருதி நல்லெண்ணம் கொண்டவர்களாக யாரை பற்றியும் புறம் பேசாமல், புரளி பேசாமல், பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், அவரவருமே நல்லெண்ணம் கொண்டவர்களாக. நமக்கு வேண்டாம். எப்படி யாரை பற்றி கேள்விப்படும், இது என்ன வேண்டாமே. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள பற்றி புறம் பேசும்போது இந்த புறம் பேசாதீங்க, இது பாவமாகும், விளையும், நம்ம விளையும். பொய் சொல்ல வேண்டாம், அது பாவமாகும். கெட்டதை பார்க்க வேண்டாம், பாவமாகும். இன்றைக்கி நம்ம மீடியா, சோசியல் மீடியா திறந்தால் முழுக்க அதுதான், புறம் பேசுகிறது தான். ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அது மீடியா திறந்துட விட ஃபுல்லாக புறம் பேசுகிறது தான். எல்லாம் வக்கரம் தான், எல்லாம் பாவம் தான். நாமளும் அதை கேட்டு அதை ரசிச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், நைட் ஆனால் பகலானா அது அப்படி திறந்த உடனே அப்படியே போயிட்டே இருக்கும். யாரை பற்றியெல்லாம் புறம் பேசாலும் கேட்டுகிட்டே இருக்கும். யாரை பார்த்தா தவறான பார்வை இருக்குது, அந்த தவறான பார்வையோட கொஞ்சம் வக்கரம் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா? இது எவ்வளோ பெரிய பாவம் இது. அப்போ நம்ம எதை எப்படி பயன்படுத்துகிறோம்? திறக்கும் போதே, சோசியல் மீடியா திறக்கும் போது நன்மையா தீமையா? தீமையாக தான் உடனே ஆஃப் பண்ணிடும். அது யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. நாமளும் பாவத்தை சுமத்து, மற்றபடி பாவத்தை சுமத்து விட்றோமா இல்லையா? ஃபார்வர்ட் பண்ணி விட்றோம். சரி, 2:281 இன்னும் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். அத்தியாயம் 2:281 இன்னும் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் இருக்குது, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் தவணை முடிஞ்சு போயிடும். அப்படிதானே? வாழுங்காலம் நம்ம காலம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டாச்சு. இறைவன் சொல்கிறான், உனக்கு நம்ம காலம் கொடுக்கட்டோம்ப்பா, அந்த காலில் உங்கள் அழகேசோட யார் அந்த செயலை கொண்டு தான் கூலி கொடுக்கப்படும். ஆனால் நேரம் என்கிட்ட இருக்குது. நேரம் இறைவன் இருக்குல்ல, யாருக்கா தெரியுமா? இப்போ தான் மரணிக்க போகிறது தெரியுமா? இந்த காலம் தான் மரணம் வருது தெரியுமா? தெரியாது. அப்போ இறைவன் அந்த நேரத்தை மறைச்சி வச்சுட்டேங்களா? அந்த நேரம் வந்துட்டா முந்த பித்தம் பித்த. ஆனால் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். அன்று நீங்கள் அனைவரும் அல்லாவிடத்தில் மீட்கப்படுவீர்கள், இறைவனிடத்தில் மீட்கப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொருவரும் அவரவர் சம்பாதத்துடைய கூலி பூர்ணமாக கொடுக்கப்படும். மேலும் அழிக்கப்படுவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டேன். கூலி அழிக்கப்பட்டு அநியாயம் செய்யப்படும். உங்களுக்கு என்ன செஞ்சு அதுக்கான கூலி தான். நாம் என்ன செஞ்சோமோ அதுக்கான கூலி தான் கொடுக்கப்படுத்த, யாருக்கும் கூட குறைவலாக இருக்காது. கடுகின் வித்தளவு ஆயிடும். எப்படி? கடுகு எவ்வளோ சின்னதாக இருக்குது, அதோட வித்து எப்படி இருக்கும்? அந்த கடுகு வித்தளவு ஆயினும் அது கற்பாறைகள் இருந்தாலும், அது வானங்களில் பூமியில் இருந்தாலும் அதை கொண்டு வருவாங்க, கணக்கு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு செயலுக்கான கூலி கொடுக்கப்படும் போது அவன்கிட்ட கணக்கு தெளிவாக இருக்கும். இல்லை இது கணக்கு தப்பு, நான் அந்த பாவம் செய்யவே இல்லை, நான் அதை தீமை செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்காணித்து எழுதக்கூட இல்லாமல் எந்த சொல்லி நீங்கள் பேசவில்லைங்கிறான். கண்காணித்து எழுதக்கூட இல்லாமல் எந்த சொல்லி, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மாணவர் இருக்கிறாங்க, நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்முடைய செயலையும் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுது. அப்படிங்கிறது பயப்படணும், அஞ்சுக்கணும். இப்படி நம்ம அஞ்சு கொண்டோம்னு சொன்னால் நம்ம பாவத்தை மீளலாம், தீமையிலேருந்து மீளலாம். நம்ம நாவை பாதுகாத்துக்கொள்ளலாம், பார்வையை பாதுகாத்துக்கொள்ளலாம், எண்ணங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம் இல்லையா? அதனால் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். அன்று நீங்கள் அனைவரும் அல்லாவிடத்தில் மீட்கப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொருவரும் அவரவர் சம்பாதித்த கூலி பூர்ணமாக கொடுக்கப்படும். அழிக்கப்படுவதில் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். சரியா? அதனால் நம்முடைய எண்ணம் எப்பயுமே கவனமாக இருக்கணும். நிதானம், கவனம், தியானம். நிதானம் என்ன? என் எண்ணத்தை நான் கவனமாக இருக்கேனா, எண்ணம் அசுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். எதை கொண்டும் அசுத்தமாகக்கூடாது. பொருளை கொண்டோ, உறவு கொண்டோ, நட்பை கொண்டோ நம்முடைய எண்ணம் அசுத்தமாகிடக்கூடாது. நம்ம பார்வை தவறிடக்கூடாது, நம்முடைய வார்த்தைகள் தவறிடக்கூடாது, நம்முடைய செய்திகளும் கவனமாக கவனிச்சுக்கணும். அதில் எதை கேட்டாலும் நம்ம கேட்கக்கூடாது. யார் என்ன உண்மையை சொல்கிறாங்களான்னு கவனிக்கணும், பொய் சொல்கிறாங்களான்னு கவனிக்கணும். அப்போ பொய் உண்மையை நம்ம பிரித்து பார்த்துட்டு பொய் சொல்கிறது விளையும், புறம்போசு வந்து நம்ம விளைக்கணும், நம்மளும் விளைக்கணும், அவங்களையும் விளைக்க வச்சோம். அப்போ என்ன செய்வாங்க? நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, சைத்தான் வரமாட்டான். யார் சைத்தான்? புறம் பேசுறவங்களும், பொய் சொல்கிறவங்களும், ஏமாத்துறவங்களும், வக்கரம் கொண்டு பார்க்கக்கூடியவங்க, இவங்களாம் நம்மளை நெருங்க மாட்டாங்க இல்லையா? உள்ளட்சம் உடையிட்டு சைத்தான் நெருங்க மாட்டான். உள்ளட்சம் என்ன? இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி இருக்குது, அது நம்ம பேசுமா இல்லையா? நான் யார்கிட்ட பேசினாலும், நான் என்ன பேசினாலும் என் மனசாட்சி எனக்கு சொல்லுமா இல்லையா? அப்போ நான் மனசாட்சி கவனிக்கிறதே இல்லை, மற்றவங்களுடைய குறையை மட்டுமே பார்க்குறோம். நமக்கு நிறைய குற்ற குறைகள் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம குறைக்காக நம்ம பாவனை கேட்டுகிட்டே இருக்கணும். அந்த பாவனை கேட்டுக்க நெல்ல பிறருடைய குற்றங்களையும் நம்ம போயிடக்கூடாது. 39
17-18. எவர்கள் சைத்தானை தவிர்த்து கொண்டு, சைத்தானை தவிர்த்து, நம்ம சைத்தானை பார்க்கல, சைத்தான குணக்கேடுகள். சைத்தானோட குணம் என்ன? பெருமை, போராமை, நயவஞ்சகம், புறம் பேசு, பொய் சொல்றது, மானக்கேடாவனை பார்க்கறது, மானக்கேடையாக இருக்கிற காரியங்களை செய்யறது, எல்லாமே சைத்தானுடைய குணக்கேடுகள். அப்ப சைத்தான்களை தவிர்த்து கொண்டு அவர்களை விட்டு விலகி முற்றிலும் அல்லாஹ்வின்பால் முன்னோக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நல்லருள் உண்டு. ஆகவே நல்லடியாருக்கு நற்செய்தி கூறுகிறார். நல்லடியார் யார்? இப்ப சைத்தானை விட்டு விலகி இருக்கு. சைத்தானை விலகி இருக்கு என்ன? ஒரு சோசியல் விட விட்டு விலகணும், புறம்போசை விட்டு விலகணும், பொய் சொல்ற விட்டு விலகணும், மானக்கேடாவை விட்டு விலகணும், இல்லையா? மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் விட்டு விலகிறது. இது சைத்தானை விட்டு விலகிறது. பெரும்பாலும் நம்ம என்ன செய்றோம்? மனசாட்சிக்கு நாம கட்டுப்பட்டதில்லை, மனசாட்சிக்கு விரோதமான காரியம் நம்மளும் செய்கிறோம், மற்றவங்களை ஏவுறோம். அப்ப எவர்கள் சைத்தான்களை தவிர்த்து கொண்டு அவர்களை விட்டு விலகி முற்றிலும் அல்லாஹ்வின்பால் இறைவன்பால் முன்னோக்கியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லருள். ஆகவே நல்லடியார்களுக்கு நற்செய்தி கூறுங்கன்னு சொல்றாங்க. நற்செய்தி என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து சலாம், இறைவனிடத்திலிருந்து சலாம், உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. யார் மீது? நல்லடியார் மீது, உள்ளச்சமுடையவர்கள் மீது, பயபக்தியாளர்கள் மீது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர் மீது, தீமையை விட்டு விலகுவர்கள் மீது தான் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டா. அவருக்கு மனசுக்கு அமைதி நிம்மதி இருக்குன்றா, கவலை பயம் இருக்காதுங்க. எப்போ கவலை பயம்? எனக்கு ஒரு பயம் எப்போ தெரியுமா? பொய் சொன்னதுக்கு அப்புறமேல் தான். உள்ளச்சம் எப்போ? பொய் சொல்றதுக்கு முன்னாடி. ஒரு பொய் சொல்றதுக்கு முன்னாடி, புறம் பேசுறதுக்கு முன்னாடி, தவறு செய்யறதுக்கு முன்னாடி உள்ளச்சம். செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. பயம் எப்போ? செஞ்சதுக்கு அப்புறம். நான் செஞ்சுட்டேனே, இந்த மனசாட்சி உறுத்துதா இல்லையா? பொய் சொல்றதுக்கு முன்னாடி உள்ளச்சம், உள்ளச்சம் பயம் ரெண்டு ஒன்று கிடையாது. உள்ளச்சம் வேறு, பயம் வேறு. உள்ளச்சங்கிறது தவறு செய்யறதுக்கு முன்னாடி, செஞ்சதுக்கு அப்புறம் பயம். நான் செஞ்சுட்டேனே, அதுக்கான பாவம் வந்து சேரும். அப்போ உடனே பாவனை பேர். அப்போ பயபக்திங்கிறது, பக்திங்கிறது தவறு செய்யறதுக்கு முன்னாடி, செஞ்சதுக்கு அப்புறம் பயம். பயமும் பக்தி ரெண்டு இருந்தால் தான் நம்பிக்கை. பயம் பக்தி இல்லைன்னு சொன்னால் நம்பிக்கை கிடையாது. அதனால் எவர்கள் சைத்தான்களை தவிர்த்து கொண்டு அவர்களை விட்டு விலகி முற்றிலும் அல்லாஹ்வின்பால் முன்னோக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லருள். ஆகவே நல்லடியாருக்கு நற்செய்தி கூறுகிறார்கள். அவர்கள் பேச்சில் கவனமாக செவியேற்று, 39-18, அவர்கள் பேச்சில் கவனமாக செவியேற்று அதில் மேன்மையானதை கண்ணியமானதை பின்பற்றுவார்கள். எதை கேட்டாலும் சரி உடனே அதை பின்பற்ற மாட்டாங்க. கேட்டதெல்லாம் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. அதை கேட்டு அதை சிந்திச்சு உணர்ந்து அதில் நம்ம தெளிவடைஞ்சு அதில் பின்பற்றுவாங்க. எப்போ யார் எதை கேட்டாலும் கவனமாக கேட்கணும், கேட்டு அதில் சரி தப்புன்னு உணரணும், அதில் நன்மை தீமை உணரணும், அதில் நான் எங்கே இருக்கேன்னு பார்க்கணும், அது எனக்கு சரியான்னு பார்க்கணும், இல்லையா? அப்போ அவர்கள் பேச்சில் கவனமாக செவியேற்று அதில் மேன்மையானதை அல்லது கண்ணியமானதை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவது இத்தகையவர்கள் தான். இவர் தான் நல்லறிவுடையவர்கள். யார் நல்லறிவுடையவர்கள்? பேசும்போது கவனமாக இருங்க, கேட்கும்போது கவனமாக இருங்க, இல்லையா? அடுத்தவங்க எதையும் சொல்லும் போது கவனமாக இருங்க, எதை செய்யும்போது கவனமாக இருங்க. கவனம் எதுக்கு? உள்ளச்சம். தவறிடக்கூடாது, நான் கேட்டதெல்லாம் மற்றவங்க போய் சொல்லிடக்கூடாது, பார்த்ததெல்லாம் மற்றவங்க போய் சொல்லக்கூடாது. புறம் பேசுறது எவ்வளோ பாவம், பொய் சொல்கிறது எவ்வளோ பாவம். பொய் தான் புறமாக மாறுது, அது பொருளையாக மாறுது, அது குழப்பமாக மாறுது, அது குணக்கேடுல போய் முடியுது. குழப்பம் கொலையை விட கொடூரமானது. நம்ம எத்தனை பேர் கொண்டிருக்கோம்னு இப்போ நினச்சி பார்க்கணும். நம்ம எத்தனை பேர் கொண்டிருக்கோம் குழப்பத்தால்? கொலைப்பட்டதில்லை, கொள்றது ஒன்று இருக்குல்ல. கொலைப்பட்டது வேற. அதே தான் இறைவன் சொல்கிறான், நீங்கள் கொலைப்பட்டதை விட கொடூரம் எதுன்னு சொன்னால் குழப்பம் உண்டாக்கும் மனிதர் கடையில். இன்றைக்கி என்ன செய்கிறோம்? குடும்பத்தில் குழப்பம் இருக்குது, நண்பர் கடையில் குழப்பம் இருக்குது, வியாபாரத்தில் குழப்பம் இருக்குது, ஆன்மீகத்தில், அரசியலில், எல்லாத்தையும் குழப்பம் தான். எது தெளிவு கிடையாது. அப்போ கடவுள் பேரால் குழப்பம் உண்டாக்குறாங்க, வேதத்தின் பேரால் குழப்பத்தை உண்டாக்குறாங்க, தூதர் பேரால் குழப்பத்தை உண்டாக்குறாங்க, நண்பர் பேரும் உறவுகளையும் குழப்பம். இந்த குழப்பம் அத்தனை குழப்பம் என்ன செய்யறான்? நீங்க ஒவ்வொருத்தையும் கொண்டுகிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் கொண்டீங்க தெரியாது. ஒரு மூமினை, ஒரு நம்பிக்கையாளர் தவறாக கொலை செய்து விட்டால் அவர் தொடர்ந்து 2 மாசம் போய்க்கணும் வேதம் சொல்லுது. ஒரு நம்பிக்கையாளரை நீங்க தவறுதலாக அறியாம நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பரிகாரமா 2 மாசம் தொடர்ந்து போய்க்கணும்னு சொல்றேன். அப்ப நம்ம எந்த கொலை செய்யல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம குழப்பம் கொலையை விட கொடூரமானதுன்னா நம்ம எவ்வளோ குழப்பப்படுகிறோம் வாழ்க்கையில் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் 2 மாதம் தொடர்ந்து வைக்கணும். ஏன்? குழப்பத்துக்கு கொலைக்கு பரிகாரம் 2 மாதம் தொடர்ந்து. நம்ம குழப்பங்கிறது நிறைய கொலை செஞ்சுருப்போம், எத்தனை மனசை கொண்டிருப்போம், எத்தனை மனசை காயப்படுத்திருப்போம், எத்தனை பேரை புண்படுத்திருப்போம், எத்தனை பேரை அவன் வழி தவற விட்டுருப்போம். அப்போ யாரெல்லாம் வேதத்தின் பேராலும் இறைவன் பேராலும் அல்லது குடும்பத்திலையும் நட்புலையும் சரி யாரெல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறோமோ நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து இப்போ இறைவன்கிட்ட பாவனை கேட்கறதுக்காக தொடர்ந்து 2 மாதம் நோன்பு வைக்கணும். இந்த நோம்பு மட்டும் தான் தொடர் நோம்புன்னு வருது, வேற எந்த நோம்பு தொடர் நோம்பு வரல. தொடர் நோம்புங்கிறது ஒன்று மனைவியே தாயின்னு சொன்னா அது அருவருத்தக்கு வார்த்தைன்னு சொல்லலாம். தொடர் நோம்பு எப்போ?
யார் தன்னுடைய மனைவியை தாய்க்கு நிகராக பேசுகிறாங்களோ அவர்கள் வெறும் அருவருக்கமான வார்த்தையை சொல்கிறாங்க. அது கெட்ட வார்த்தை. அதனால் அதுக்கு தொடர்ந்து நோன்பு வைக்கணும். எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் அம்மாவுக்கு இணையா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னா அது தொடர் நோன்பு 2 மாதம் வைக்கணும். அதே மாதிரி சொல்கிறேன், குழப்பம் கொடை விட கொடூரமானது. யாரெல்லாம் குழப்பம் செஞ்சீங்களோ இதை உணர்ந்துட்டோம்னு சொன்னால், நான் குழப்பம் செஞ்சுருக்கேன், என் வாழ்க்கையில் நிறைய குழப்பம் செஞ்சுருக்கேன், உறவு கடையில், நட்பு கடையில், சமுதாய கடையில், அதில் எனக்கு நானே நிறைய குழப்பம் செஞ்சுருக்கேன், நான் நிறைய பேர் கொண்டிருக்கேன். சரியா? அப்போ இந்த பாவத்தை மீள்றதுக்காக இறைவனை மன்னிப்பு கேட்கறதுங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் ஒரு தடவையாச்சும் 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கிறது அந்த பாவத்தை மீள்றது. சரியா? திருப்பி 104ல் 1, குறை சொல்லி புறம் பேச தெரியும் ஒவ்வொருவரும் கேடுதான். குறை சொல்லி புறம் பேச தெரியும் ஒவ்வொரு கேடுதாங்க. அதில் குற்றம் குறைகளை பெருசுப்படுத்த வேண்டாம். நாம் யாரும் தூய்மையாளர் கிடையாது, நம்மளோட எண்ணம் அவ்வளோ தூய்மையானது கிடையாது. ஆனால் தூய்மை விரும்பாத யாரும் கிடையாது இல்லையா? நம்மகிட்ட குறை இருக்குது, குற்றம் இருக்குது, அதை நம்ம மறைச்சிடுறோம், அதெல்லாம் மறந்துடுறோம், அதெல்லாம் மறுத்துடுறோம். ஆனால் மற்றபடிய குற்றம் குறைகளை பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்கும், புறம் பேசிக்கிட்டே இருக்கும். புறம் பேசக்கூடாது, பொருளை பேசக்கூடாது, அது பெரும் பாவமாகும். அதை கேள்விப்பட்டதெல்லாம் போய் மற்றவங்க சொல்லக்கூடாது, பார்த்ததெல்லாம் போய் சொல்லக்கூடாது, இவருடைய மனசை காயப்படுத்தக்கூடாது. நம்ம இன்றைக்கி யாரை பற்றி புறம் பேசி குறை சொல்லி மற்றவங்களுடைய பார்வை திருப்பிட்டோமோ அவங்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கும். மற்றவங்க பார்க்கும் போது அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க திருந்திருக்கலாம், வருந்திருக்கலாம், இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லையா? சப்போஸ் ஒருவேளை அவங்க இறைவன்ட்ட உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவங்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அவங்க பார்க்குறோம் என்ன பார்ப்பாங்க, இவரை பற்றி அன்றைக்கி அதை சொன்னார், இவர் தானே அவர், கேள்விப்பட்டமே, அப்படி வருமா இல்லையா? அப்போ அந்த பாவம் தொடர்ந்துட்டு போகுதா இல்லையா? எத்தனை வருஷம் தான் பாவம் தொடர்ந்துட்டே போகுது, அந்த பார்வை தொடர்ந்துகிட்டே போகுது. அதனால் அந்த பாவத்தை நம்ம ஆளாகக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் மன்னிக்கணும் விரும்ப மாட்டீங்களா? நீங்கள் மற்றவங்களை மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிச்சு பல யார் பழி சுமத்தினார்களோ அவரும் ஒரு கூட்டத்தை நேரத்தில் யார் மீது நீங்கள் பழி சுமத்துறீங்களோ நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. நம்ம யார் மேலே பழி சுமத்துறோம் இல்லையா? நம்மளும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான். நம்ம யாரும் தூய்மையாளர் கிடையாது. 24ல் 11, எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களே ஒரு கூட்டத்தினர்களே. அப்படி பழி சுமத்தப்பட்டவர்களும் சரி, பழி சுமத்தவரும் சரி, எல்லாம் ஒருத்தர் தான். எல்லாம் யார் தூய்மையாளர் கிடையாது. எல்லாத்தையும் அந்த குற்றம் குறை இருக்க தான் செய்யும். அது அவருக்கு அது உங்களுக்கு தீங்கு என்று எண்ண வேண்டாம். அப்படி ஒரு தவறை பார்த்துட்டோம், ஒன்று கேள்விப்பட்டோம், இதை மற்றவங்க போய் சொல்லியிருந்தோமே, அப்படி சொல்லிட்டா நம்மளுக்கு தீங்கு ஆயிருமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதான் சொல்கிறோம், அது தீங்கு நினைக்க வேண்டாம், மற்றொரு பரப்ப வேண்டாம். அது உங்களுக்கு நல்லது, அதை நீங்கள் மறந்துருங்க. நீங்கள் அதில் முளைக்க வேண்டாம், நீங்கள் அதை முயற்சிக்க வேண்டாம், இதை கொண்டு வெளிப்படுத்தணும்னு நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையாகும். ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவத்துக்கு அவன் சம்பாதித்த பாவம் இருக்கிறான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவன் சம்பாதித்த பாவம் இருக்க தான் செய்யுது. மேலும் அவர்களில் பெரும் பங்கெடுத்து கொண்டவன் கடினமான வேதனை உண்டு. யார் பெருடைய பாவத்தை பெருசுப்படுத்தி வெளியே கொண்டு போய் புறம் பேசிட்டு இருக்காங்களோ, பொருளை கிளப்பிட்டு இருக்காங்களோ, குழப்பத்தை ஏற்படுறாங்களோ அவர்களுக்கு பெரும் வேதனை இருக்குங்கிறான். ஏன்னா நீங்களும் பாவம் செய்கிறவங்க தான், நீங்களும் குற்றம் செய்கிறவங்க தான், நீங்கள் தவறளிச்சவங்க தான். நான் உங்களை மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கேனா இல்லையா? அப்போ உங்களுடைய மன்னிப்புக்காக மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க, பிறகு நம்பிக்கொண்ட ஆண்களுக்கு பெண்களுக்காக மன்னிப்பு கேளுங்க. அதனால் புறம் பேசுவதும் பொய் சொல்வதும் 2 ஒன்று தான். பொய் எப்படி தெரியுமா? தெரியாத விஷயம் சொல்கிறது, அதில் மறைக்கிறது. புறம் என்ன? அதே மாதிரி தான், தெரியாத விஷயம் சொல்கிறது, மறைக்கிறது. அது குழப்பத்தை உண்டாக்குது. பொருளை பேசுவது குழப்பத்தை உண்டாக்குறது. அதில் குறை சொல்லி புறம் பேசி ஒவ்வொருவரும் கேடு தான் சொல்கிறேன். அதனால் அந்த கேடுலேருந்து நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் சந்ததிகளும் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் கேட்டதெல்லாம் பேசக்கூடாது, பார்த்ததெல்லாம் பேசக்கூடாது. என்ன வருதோ எண்ணங்களை சொன்னால் பல எண்ணங்களை விலை கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். நம்பிக்கொண்டவர்களே இங்கே பல எண்ணங்கள் விலை கொள்ளுங்க. 49ல் 11, 11 12, நம்பிக்கொண்டவர்களே ஒரு வகுப்பார் பிறகு ஒரு வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம். ஒருத்தர் மற்றவரை, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை, அல்லது ஒரு வகுப்பார் இன்னொரு வகுப்பாரை, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம், யாரும் நீங்கள் மற்றவங்களை நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகுப்பார் பிறகு வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம். ஏனெனில் அவர்களை விட மேலாளாக இருக்கலாம். ஏனெனில் அவர்களை விட மேலான, உங்களை விட மேலானா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. எந்த பெண்ணும் மற்ற பெண்களை இழிவாக பேச வேண்டாம். ஏனெனில் இவர்களை விட அவளை மேலானா இருக்கலாம். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பழிக்காதீர்கள். குற்றங்குறை சொல்லாதீங்க, பழிக்காதீங்க, சபிக்காதீங்க இல்லையா? இன்னும் ஒருவர் மற்றவரை பட்டை பெயரால் அழைக்காதீர்கள். அவங்களுக்கு ஒரு நிக்நேம் வச்சு, அவங்களுக்கு ஒரு பட்டை பெயரை வச்சு அழைக்காதீர்கள். நம்பிக்கொண்ட பின் பரிகாச பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும். எவர்கள் மீளவில்லையோ அத்தவர்கள் அநியார்கள் ஆவார்கள். அதெல்லாம் மீண்டுருக்காங்க. யாரை பற்றி செய்ய, ஒருத்தர் மற்றவரை பற்றி, ஒரு குடும்பம் மற்ற குடும்பத்தை பற்றி,
ஒருவர் மற்ற சமுதாயத்தை பற்றியோ பேசுகிறாங்க, இழிவாக பேசாதீங்க. இழிவாக பேசுகிறோமா இல்லையா? சரி, குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் கணவன் மனைவி குடும்பத்தை பற்றியோ மனைவி கணவன் குடும்பத்தையும் பேசுகிறாங்களா இல்லையா? ஒரு நண்பர் இன்னொரு சண்டை வந்தால் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? ஒரு சமயத்துக்கு வந்தால் அந்த சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகுப்பார் அல்லது ஒருவர் மற்றவரை, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக பேச வேண்டாம். சரியா? 49:12 நம்பிக்கொண்டவர்களே பல எண்ணங்கள் எடுத்து விலகி கொள்ளுங்கிறான். யாரை பற்றியும் சரி, பல எண்ணங்கள் எடுத்து விலகி கொள்ளுங்க. உங்கள் எண்ணம் சரியில்லை, எண்ணம் சரியில்லைனா பார்வை சரியில்லாமல் இருக்கும், பார்வை சரியில்லைனா பேச்சு சரியில்லாமல் இருக்கும், அப்புறம் செயல் சரியில்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் பல எண்ணங்கள் இருந்து விலகி கொள்ளுங்கள். எண்ணங்கள் ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவமாகும். அப்படி எண்ணங்களில் சில பாவம் இருக்குது. ஏன்னா நம்ம அவங்களை அந்த பார்வையில் தான் பார்க்குறோம். அதுதான் எண்ணங்களில் சில பாவமாகும். பாவம் இருக்கிறது. நீங்கள் துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். புறம் பேசுறவங்கள எப்படி தான் செய்வாங்க, என்ன செய்வாங்க, ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவங்களை துருவி ஆராய்ச்சி மற்றவங்கள்ட்ட. இப்போ நீங்கள் பார்க்குறோம்ல சோசியல் மீடியாவில் ஏஆர் பற்றி பார்க்குறோமா இல்லையா? எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுகிறாங்க, துருவி ஆராயிறாங்க. எப்படி அவர் எப்போ கல்யாணம் முடிச்சார், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், அதுக்கப்புறம் நடந்துட்டு உள்ளே போய் துருவி ஆராய்ச்சிருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. திருப்பி அவங்க ஒன்று சேர்த்துட்டாங்க. இப்போ யாருடைய பாவம் இதெல்லாம்? யாரெல்லாம் புறம் பேசினாங்களோ, பொய் சொன்னாங்களோ, பொருளை கிளப்பினாங்களோ, குழப்பத்தை உண்டாக்குனாங்களோ அவ்வளோ பாவம் தானே. இது ஒரு உதாரணத்துக்காக. அப்போ எண்ணங்களில் பாவம் நீங்கள் துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். ஏனெனில் உங்களில் சிலர் பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் யாராவது தம்முடைய இறந்த மாவுசத்தை பற்றி, இறந்த சகோதரின் மாவுசத்தை புசிக்க விரும்புவாரா? உங்களுடைய சகோதரன் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பிணத்தை திம்பிங்களான்னு கேட்குறேன். இப்படிதான் சொல்லலாம். அப்படியே வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய சகோதரி யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அந்த பிணத்தை நீங்கள் திம்பிங்களான்னு கேட்குறேன். அதுக்கு ஒப்பானது புறம் பேசுவதும், பொருளை கிளப்புவதும், குழப்பத்தை உண்டாக்குவதும், பிறரை பற்றி நீங்கள் அவரூறு பேசுவதும், துரி ஆராய்வது எந்த அளவுக்கு சொன்னால் இறந்த சகோதரின் மாவசத்தை தின்பதுக்கு ஒப்பானதுங்கிறான். புசிப்பை விரும்புவீர்களா? அதை நீங்கள் வெறுப்பீர்கள். இன்னும் நீங்களா அல்லாவே அஞ்சுங்கள். நிச்சயமாக பாவத்தை மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மிக்க இறக்கமுடையனாக. பாவத்தை மீளுங்க. எது பாவத்தை மீட்டது? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? புறம் பேசுறது பாவம், பொருளை பேசுறது பாவம், குழம்பு செய்வது பாவம், துரி ஆராய்வது பாவம், பிறகு தவறாக எண்ணம் கொள்வது, தவறான பார்வை பார்க்குறது எல்லாமே பாவமாகும். இதுலேருந்து மீளுங்க. சரியா? 49:9-10 நம்பிக்கொண்டவர்களில் இருசாரார் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால், நம்பிக்கொண்டவர்களில் இருசாரால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் இருவருக்கிடையே சமாதத்தை உண்டாக்குங்கள். ஆனால் நீங்கள் சமாதம் உண்டாக்குறவா ரெண்டு பேரும் சண்டை போட்டா இந்த பக்கம் ஒரு குரூப், அந்த பக்கம் ஒரு குரூப், இன்னும் அதிகமாக பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கும். எப்படி அவங்க விட குற்றங்குறையை சொல்லி இன்னும் பகமை அதிகமாகிட்டே இருக்கும். இன்னொன்று சொல்லலாம் சமாதத்தை உண்டாக்குன்னு சொல்கிறோம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டா அவங்களுக்கு சமாதம். கணவன் மனைவி சண்டை போட்டாலும் சரி, பிள்ளைகள் பெற்று சண்டை போட்டாலும் சரி, சகோதர சண்டை போட்டாலும் சரி, நண்பர்கள் சண்டை போட்டாலும் சரி, இல்லை இரு சமுதாயத்திடையே சண்டை போட்டாலும் சரி, என்ன சொல்கிறாங்க? இது சமாதத்தை உண்டாக்குன்னு சொல்கிறோம். இதுவும் சமாதத்தை விரும்புகிறேங்கிற சமாதம் தான் சாந்தி சமாதம் அல்லா எடுத்த வழிமுறையாகும். அதுக்கு எதிராக ஒரு வழியை நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறோம். இஸ்லாம்னா என்ன? சமாதான வழியை பின்பற்றுது. அப்போ நம்பிக்கொண்டவர்களில் இருசாரார் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் இருசாரார்கிடையே சமாதத்தை உண்டாக்குங்கள். பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்றொரு மீது அக்கிரம் செய்தால் அக்கிரம் செய்வவர்கள் அல்லாவுடைய கட்டளையில் திரும்ப வரையில் அவர்களை எதிர்த்து நெல்லுங்கள். அக்கிரம் செய்வர்கள் சொன்னால் கேட்கல, நியாயத்தை கேட்கலன்னா அவங்க விலகி இருக்கேங்கிறான். அப்போ யார் ஏற்றுக்கிறாங்களோ பணிகிறாங்களோ அவங்க பக்கம் நில்லுங்கிறான். அவ்வாறு அவர்கள் திரும்பி விட்டால் நியாயமாக இருவருக்கிடையே சமாதத்தை உண்டாகும். அவங்க திரும்பிட்டாங்களோ இப்போ நியாயமாக ரெண்டு பேரும் சமாதத்தை உண்டாகும். நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமா அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான். எது நீதி? சமாதத்தை ஏற்படுத்துறது, நியாயத்தை பின்பற்றுறது நீதி. ஒருத்தர் பக்கம் திரும்பிட்டு அநியாயம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவர்கள் மீது இன்னும் பகைமை ஏற்படுத்தக்கூடாது. சமாதத்தை உண்டாக்குறது தான் இந்த சமாதத்தை பற்றி இவன் வேறு சொல்கிறான். நிச்சயமாக நம்பிக்கொண்டவர் சகோதரர்களே, இறை நம்பிக்கொண்டவர்கள் தான் சொல்கிறோம். நம்பிக்கொண்டவர் யாரு? இறை நம்பிக்கொண்டவர் சகோதரர்களே. ஆகவே உங்கள் இரு சாரார்கிடையே நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள். இன்னும் உங்கள் மீது இரக்கம் காட்டும் பொருட்டு அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள். இப்போ வேதத்துடையவர்கள் நம்பிக்கொண்டவர்கள், அது நம்பிக்கொண்டவர்களாயிடும், யூதர்களாயிடும், கிறிஸ்தவாயிடும், சாபியங்களாயிடும், யார் இறைவன் மீது இறுதி நாள் மீது நம்பிக்கொள்கிறார்களோ அவர் சமாதத்தை உண்டாக்குங்க. இப்போ என்ன ஆகுது? வேதத்தை கையில் வச்சு தான் போர் நடந்துட்டு இருக்கு. வேதத்தை கையில் வச்சு தான் பகமை வெறுப்பு நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ இறைவன் நம்பிக்கொண்டிருக்காங்க, வேதத்தை பின்பற்றலை. அப்போ சமாதானம் பின்பற்ற சொல்கிறான். அப்படி எல்லாம் இந்த வேதத்தை இப்படி சமாதானம் பின்பற்றா இங்கே போர் இருக்காதுல்ல, கலவரம் இருக்காதுல்ல, சண்டை இருக்காதுல்ல, ரத்த சித்த மாட்டோம்ல, பகமை இருக்காதுல்ல. அப்போ வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாயிடும், யூதர்களாயிடும், கிறிஸ்துவாயிடும் யாரானா எடுத்துகிட்டு போங்க.
ஆனால் இறைவன் மீது இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டவர்களாக நல்ல செயல் செய்கிறான். நல்ல செயல் எது? சமாதத்தை பின்பற்றுறது, நியாயத்தை பின்பற்றுறது, மனசாட்சி கட்டுப்படுறது, பிறர் மனசை காயப்படுத்தாமல் இருக்குது, மனிதர்களில் அன்பும் இறக்கம் காட்டுறது இல்லையா, ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்து கொள்வது, இது சமாதத்தை பின்பற்றும். அதனால் 2:62, 2:62, 5:69 2 ஒரே வசனம் தான். நம்பிக்கொண்டவர்களாயினும், மூமின்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபீன்களாயினும், நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும், அதாவது படைத்த இறைவன் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டு நன்மையான செயல் செய்கிறார்களோ, படைப்பின் நோக்கமே அழகிய செயலுடையாருன்னு சொல்கிறது தான். அப்போ நன்மையான செயல் செய்கிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயமாக அவருடைய இறைவிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு யாதொரு பயம் இல்லை, அவர் துக்கப்படவும் மாட்டார்கள். அதனால் இப்போ என்ன பிரார்த்தனை? எங்கள் இறைவனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவத்துக்காக மன்னிப்பாயாக. எங்களுடைய பார்வையும் நம்முடைய எண்ணங்களும் எங்களுடைய நாவுகளும் எங்களுடைய செய்பொருளும் இதயங்களும் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக. மீண்டும் பாவம் செய்யாமல் உன்னிடமே நாங்கள் பாதுகாத்துட்டோம். புறம் பேசுவதட்டும், பொய் சொல்லுவதட்டும், குழப்பத்தை உண்டாக்குவதட்டும், இன்னும் கலக்கத்தை உண்டாக்குவதும் எங்களை பாதுகாப்பது. எங்களிலும் எங்கள் குடும்பத்தாரிடம் எங்களுக்கு நம்பிக்கையான ஆண்களிலும் பெண்களிலும் நீ எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. நிச்சயமாக எங்கள் மீது இறக்கமுடையதும் கருணையாலும். எல்லா புகழும் எங்களை படைத்து எங்களுக்காக அகிலங்களை படைத்து எங்கள் மீது இறக்கம் கொண்டிருக்க அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்.